ஹாய் அண்ணா, வணக்கம் வணக்கம்ண்ணா. நான் திருநெல்வேலி தான் பாப்பா. லைவ் எழுதி பசங்களை காட்டுங்க எனக்காக. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த இப்போ பொண்ணு உள்ளே போயிட்டா. டான்ஸ் அவங்களுக்கு வந்து நானும் திருநெல்வேலி தான் பாப்பா போட்டபடி. திருநெல்வேலி எங்கே? திருநெல்வேலியில் பசங்களை காட்டுங்க எனக்காக. கண்டிப்பாக காட்டுறேண்ணா. அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க உள்ளே, 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, உள்ளே போயிட்டாங்க. 28ஆம் தேதி வந்து ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே, அதனால் வந்து அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அக்கா என் பேர் சொல்லுங்க. அதான் ராஜா ராஜி அப்படி சொல்லிட்டேனே. ராஜா ராஜ் தானே அவங்க பேர். ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். ராஜா ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. ஹாய் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டேன்ப்பா. திருநெல்வேலியில் எங்கே? திருநெல்வேலி தான்ண்ணா. திருநெல்வேலியில் அதில் வந்து நம்ம அட்ரஸ் வந்து தெளிவாக அதில் சொல்ல முடியாது. திருநெல்வேலியில் அவுட்டரில் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான்ண்ணா இருக்கும். உள்ள டிவி ஓடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைவ்ல வந்து நம்ம அந்த பாட்டு இதெல்லாம் ஓடவே கூடாது. வெளியில தான் நின்றுட்டு இருந்தாங்க, அதுக்குள்ளேயும் உள்ளே போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே வருது, அதனால டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது செல்லை வச்சு டான்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நான் லைவ் போடணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட் சகோதரி, லைக் போட்டாச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதாக இருக்காங்க எங்கள் பசங்க 2 பேர் இதாக இருக்காங்க. வா வந்துட்டேன். ஹாய் ஹாய். நான் லைவா போட்டிருக்கேன். ஆமாம் ஆமாயா. குட் நைட் சகோதரி, லைக் போட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நண்பர்களே. ஓகே ஓகே. முத்து கண்ணனா, முத்து குமாரனா, முத்து கண்ணனா, அவங்க சூப்பர் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஓகே செல்வராஜ், ஓகே லைக் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஓகே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் வருது. எல்லாரும் ஃபேமிலியும் ஒன்றா கூடுவோம். ரொம்ப நாள் ஆகிட்டு. இடையில தான் ஃபங்க்ஷன் வந்து இப்போ இடையில கொஞ்ச நாளைக்குள்ள ஃபங்க்ஷனே கிடையாது. இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இல்லை, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. பெரிய ஃபங்க்ஷன்னா அது எப்படி, எங்கள் ஃபேமிலியே வந்து ஒரு பெரிய ஃபேமிலி தான். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா கூட பிறந்தது 9 பேர். அதெல்லாம் விடுங்க, இது எங்கள் அப்பாவுக்குள்ள உள்ள ஃபேமிலி கிடையாது. இது என் வீட்டுக்காரவங்க ஃபேமிலி. வீட்டுக்காரவங்கன்னா எனக்கும் மாமா தான் வேணும், என் வீட்டுக்காரவங்களுக்கு அண்ணன் வேணும். அந்த மாதிரி இவங்க கூட எல்லாம் 9 பேர் பிறந்தவங்க. அது மாதிரி எங்கள் அம்மா கூட பிறந்தது ஒரு 9 பேர். அதனால் பெரிய ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலி கூடினாலே ஒரு பெரிய இதாகும். அதனால் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது அடுத்த மாதம் 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன். நம்ம 4ஆம் தேதி கல்யாணம். அதனால் அடுத்த மாதம் தான் அந்த வீடியோஸ்லாம் நிறைய வரும் அடுத்தடுத்து. இப்போலேருந்து வேலை ஆரம்பிக்கிறதுனால அங்கங்கே நாங்கள் அடுத்த போகிறதுனால வாரம் வியாழக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் வரும். தெரியுமா உனக்கு? பொட்டு கீழே வந்துட்டு, பொட்டு எங்கே விழுந்துருச்சு. சொல்லு, இது ஃபங்க்ஷன் பத்தி. அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஃபங்க்ஷன். எங்கே விழுந்துச்சு? பொட்டு எங்கே விழுந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். டிவி அமுத்தியாச்சா? இல்ல, ஏன் அப்புறம் பார்க்கல? சவுண்ட் கம்மியா இருக்கு. சரி. உட்காந்தாச்சுங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுமா. அம்மா, எனக்கு 20 ரூபா வேணும். தரேன் நாளைக்கு. சரி. ஏன்னா மேடை இருக்கு தெரியுமா, மேடை ரெடி பண்ணதுக்கு வேணுமா. அது ஃப்ரெண்ட்ஸ் வரல, ஒருவர்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் இப்போ ஆளை காணும். சரி, வெயிட் பண்ணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் சூப்பர், லைக் லைக் லைக்.